இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷல் ஜூஸ் ஒன்று பண்ண போகிறோம். ஆமாம், இந்த வாட்டர்மெலன் வந்து இப்போ நல்லா கிடைக்கும் அந்த சீசனில். ஓகே, வாட்டர்மெலன் வச்சு ரெண்டு பேரும் பண்ணலான்னு வச்சுருக்கேன். ஒன்று வந்து என்னென்னா இஞ்சி இருக்கு இல்லையா, இஞ்சியும் இந்த வெல்லமும் போட்டு ஒரு ஜூஸ் பண்ணுறது. நம்ம மிளகு பொடி புதினாவும் போட்டு பண்ணி காமிச்சிருக்கோம். அதுவும் நல்லாயிருக்கும். அது மிளகு பொடிலாம் வேண்டாம், காரமாக இருக்குது அப்படின்னா அந்த இஞ்சியோட ஒரு அந்த காரமும் இந்த நாட்டு சர்க்கரையும் போட்டு பண்ணுறது இது சூப்பராக இருக்கும். இன்னொன்று வந்து இந்த இருப்பாருங்க, இந்த பாதாம் பிஸ்ன்னு சொல்லுவா. பாதாம் கம். பாதாம் கம் இது கடையில் கிடைக்கும். இது வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ரொம்ப உடம்பு குளிர்ச்சி, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, தோலுக்கு நல்லது, நல்லா ஸ்கின்னில் நல்லது, ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. ரொம்ப நல்லது. அது வந்து இப்படி ஜல்லத்தில் போட்டு வச்சோன்னா அப்படி ஆகிடும். ஒரு 2-3 ஹவர்ஸ் இப்படி போட்டோம்னு வச்சுங்களேன். ஸோ இப்படி போட்டு வச்சோம்னா அப்படியே ஜலமாகிடும். ஓகே, இது அப்படியே வந்து கலந்துட்டு கல்கண்டு இல்லையா, கல்கண்டு இந்த பாதாம் பிசின் போட்டு ஒன்றும் பண்ணலாம், அப்படியே கொடுக்கலாம். குழந்தைகளுக்குலாம் வெறும் ஜலமாக கொடுக்கறதுக்கு ஒரு மாதிரி இது வந்து வெறும் ஜலம் தான் அது. அதுக்காக என்ன பண்ணோன்னா கொஞ்சம் பால் சேர்த்துட்டு, பால் கட்டியாக உடம்பு கொஞ்சம் தாங்கும், பசி தாங்குற மாதிரி மில்க் ஷேக் மாதிரி. இது 2 தான் பண்ணலான்னு இருக்கேன். ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது எது சாப்பிட்றதெல்லாம் சாப்பிடலாம். இது மாதிரி ஒரு நாள், அது மாதிரி ஒரு நாள், இந்த புதினா மிளகு பொடி போட்டு ஒரு நாள். ஸோ போர் அடிக்காமல் டெய்லி. அப்புறம் ஒரு நாள் சாலட் மாதிரி டெய்லியே இந்த பழம் எடுத்துனோன்னு வச்சுங்களேன். இது வாங்கினா எப்படி ஒரு 2-3 டேஸ் இருக்கும். கட் பண்ணிட்ட உடனே ஒரு நாளைக்கு ஒன்று பண்ணி கொடுக்கலாம். சாலட் கூட ஒரு நாள் பண்ணி காமிக்கலாம். ரொம்ப இந்த பழத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு. ஸோ அதான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக ரசித்து சாப்பிட்லாம். ஸோ பண்ணலாமா? தண்ணி சத்து ஜாஸ்தி இல்லை. ஆமாம், பார்க்கலாம். இது வந்து இஞ்சி, இப்போ நாட்டு சர்க்கரையும் போட்டுட்டு அப்படியே மிக்சியில் போட்டு இது அரைச்சிட்டு இல்லையா. அதாவது ஒயிட் கிளாத் வச்சு இது இன்னும் ஃபைனாக வேணும் அப்படின்னா ஒயிட் கிளாத் வச்சு பண்ணிக்கலாம். இல்லைன்னா நார்மல் இந்த வடிகட்டிட்டு வச்சு குடிக்கலாம். இது வந்து இஞ்சியும் வெல்லம் போட்டது. இதே மாதிரி புதினா எலுமிச்சை பழம் போடலாம், இல்லை ஆரஞ்சு பழம் போடலாம். சரி, இது வந்து இல்லை வெறும் கட் பண்ணிவிட்டு உப்பு தூவிட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இதை அடுத்த ஒன்று பண்ணுறேன். ரெண்டாவது ட்ரை பண்ண போகிறோம் இல்லையா? ஆமாம், அது வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். கட் பண்ணி போட்டுவிட்டு பாதாம் பிசின் அது வந்து கல்கண்டு போட்டு போகிறப்ப நான் வேணும்னா சர்க்கரையும் போட்டுக்கலாம். நம்ம கல்கண்டு போட்டு கொஞ்சம் பால் விடணும். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், கல்கண்டு. பாதாம் பிசின் காமிச்சோம் இல்லையா, அது ஜலத்தம் போட்டுட்டு அது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சேன். நல்லா அப்படி கட்டி இருக்கேன். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பால் எப்படிப்பட்ட பால் வேணுமோ அந்த பால் ஊற்றிக்கலாம். சில் மில்க் இருக்காங்க, நல்லா இருக்கும். இது வச்சுட்டு இதுக்கப்புறம் வேணும்னா என்ன பண்ணலாம்னா துளியூன்னு இந்த வாட்டர்மெலன் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வாயில் படுற மாதிரி வச்சுக்கலாம். அதை நம்ம சாப்பிட்ற வச்சுட்டோம். அது இது வந்து 2 இதுனா இருக்கும். 2 டைப் ரோஸ் மில்க் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு ஐஸ் க்யூப் போடுவா. ஆக்சுவலாக இதெல்லாம் அந்த ஆர்டிஃபிஷியல் இந்த மாதிரி ஐஸ் க்யூப்லாம் போடாமல் பண்ணுறது தான் வந்து நல்லது. ஆக்சுவலாக சும்மா அப்படி காமிக்கிறேன் ஐஸ் க்யூப். ஆக்சுவலாக இல்லைன்னா அப்படியே நம்ம வந்து ஆல்ரெடி இந்த நேச்சருக்கு வந்து இந்த பாதாம் பிசின் இருக்கு, ப்ளஸ் இந்த வெல்லம் இஞ்சிலாம் போட்டதுனால இது வந்து உடம்பு குளிர்ச்சி நல்லாயிருக்கும். ஸோ 2 டைப் டெய்லி ஒரே மாதிரி சாப்பிடாம இப்படி மாற்றி சாப்பிடலாம். ஸோ 2 டைப் ஜூஸ் பார்த்தோம். ஒன்று இஞ்சி போட்டது, இன்னொன்று வந்து பாதாம் பிசின் போட்டது. சூப்பர், தேங்க்யூ ஜஸ்டி.